பொது காலத்திலே 16ஆம் வாரத்தில் நாங்கள் இன்று வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று இறை வார்த்தை மிகவும் அழகானது. இன்று திருத்தூதர் யாக்கோபின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவர் சொல்கிறார், நாங்கள் கேட்கின்ற பொழுது, இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது எதனை கேட்கின்றோம், எதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு உரிமையாக சொந்தமாக வைத்துக்கொள்ளப் போகின்றோம். இன்றைய இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த உலகத்தையா, அதாவது லௌகீக உலகத்தையா, அல்லது ஆன்மீக சம்பந்தமான அவருடைய இறையாட்சியையா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக கொள்ளப் போகின்றோம். நாங்கள் இறைவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள, இறைவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலுமிருந்து எதிர்பார்க்கின்றவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாங்கள் வேண்டுகின்ற பொழுது, நாங்கள் செபிக்கின்ற பொழுது, நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது, நாங்கள் எதனை இறைவனிடத்திலிருந்து நாங்கள் கேட்கின்றோம், எதனை எங்களுடைய வாழ்க்கைக்கு உரிமையாக அல்லது நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளப் போகின்றோம் என்பதனை நாங்கள் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பொருட்களையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்ள போகின்றோமானால், நாங்கள் இறை ஆட்சிக்குரிய அந்த தன்மையினை நாங்கள் இழந்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அப்படியானால் பொருட்கள் எங்களுக்கு தேவை, சொத்துக்கள் தேவை, இவை ஒவ்வொன்றும் தேவை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வாழ்வதற்கானால் முதன் உரிமை நாங்கள் எதற்கு கொடுக்கின்றோம்? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த உலகம் எங்களை எவ்வாறு பார்க்கின்றது என்று நாங்கள் சிந்தித்து கொண்டு வாழ்கின்றமே ஒழிய, இறைவனுடைய ஆட்சிக்குரிய இறைவன் எங்களை எவ்வாறு பார்க்கிறார், எதனை எதிர்பார்க்கின்றார் என்று நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை எப்படி பார்க்க போகிறார்கள்? வாகனம் இல்லாவிட்டால், சொத்துக்கள் இல்லாவிட்டால், வீடுகள் இல்லாவிட்டால், ஐயோ அவர்கள் எங்களை எவ்வாறு ஏளனம் செய்வார்களோ என்று நாங்கள் பயந்து அன்றாட வாழ்க்கையிலே வாழ்கின்றோம். இறை ஆட்சிக்காக நாங்கள் பயந்து வாழ்கின்றோமா? ஞாயிறு திருப்பலியிலே எனக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது, அதற்காக நாங்கள் பயந்து வாழ்கின்றோமா? ஐயோ இன்று இறை வார்த்தையை வாசிக்க முடியாமல் போய்விட்டது, அதற்காக நாங்கள் பயந்து வாழ்கின்றோமா? இல்லை. இன்று நாளிலே சிந்தித்து பார்ப்போம், எதற்காக நான் பயந்து வாழ்கின்றேன், எதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே முதல் உரிமை கொடுத்து வாழ்கின்றேன் என்று.